இப்போது நமக்கு வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு வாய்மை வேண்டும். அதாவது உண்மையே பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. என்ன வேண்டும்? உண்மை பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. துன்பத்திற்கும் துன்பம் கொடுக்க வேண்டும். புரியுதா? இது பண்ணால் வெற்றி அடைய முடியும். நாம் தோல்வியை தோல்வியடைச் செய்ய 5 குணாதிசயங்கள் உங்களுக்கு வர வேண்டும். வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும். வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும். எது வேண்டாலும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதற்கு வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அந்த அறிவை தேடிப்பெற வேண்டும். அதுதான் புத்தகம். கடும் உழைப்பு வேண்டும். பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை தோல்வியடை செய்ய வேண்டும். வாழ்வில் நல்லொழுக்க வேண்டும். இவை இருந்தால் நாம் எல்லோரும் என்றென்றும் வெற்றிதான். நீங்கள் அவசியம் வெற்றி அடைவீர்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரம் தேவை. தன்னைத்தானே சுற்றுவதற்கு 24 மணி நேரம் தேவை. இதனால் இரவும் பகலும் உருவாகின்றன. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில், அதாவது 1440 நிமிடங்கள், அதாவது 86,400 வினாடிகள் உள்ளன. பூமி சூரியனை ஒருமுறை சுற்றுவதற்கு 1 வருடமாகும். பூமி சூரியனை வள வரும்போது நம் வயதில் 1 வயது கூடுகிறது. நாம் எல்லோரும் பூமியில் வாழ்வதால் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். வினாடிகள் பறக்கும், நிமிடங்கள் பறக்கும், மணித்துணிகள் பறக்கும், நாட்கள் பறக்கும், வாரங்கள் பறக்கும், மாதங்கள் பறக்கும், ஆண்டுகள் பறக்கும். இந்த பறந்து கொண்டே இருக்கும் நேரத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் நம் வாழ்வில் உள்ள நேரத்தை நம்மால் பயன்படுமையான பணிக்கு நம்மால் நீந்த முடியும், உட்படுத்த முடியும். என்னுடைய அறிவுரை என்னவென்றால், பறக்கும் நாட்களை, பறந்து கொண்டிருக்கும் நாட்களை வாழ்க்கைக்கு பயன்பாடு போய்ப்போம். நண்பர்களே, நண்பா, நீ வெற்றடைவாய். கரிகாலன் தெரியுமா? கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் கல்லணை கிடையாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்க்க முடியாது என்று காந்தியடிகளும் சுதந்திர போராட்ட வீரர்களும் நினைத்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. விக்ரம் சாராபாய், என்னுடைய குரு விக்ரம் சாராபாய் முடியாது நினைத்திருந்தால் இன்று செயற்கோளை இந்தியா ஏவி இருக்க முடியாது. முடியாது என்ற நோய் நம்மிடம் பல பேரிடம் அதிகமாக உள்ளது. அது ஒரு நோய். அது முடியும் என்று நம்பும் மனிதனால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. முடியும் என்பவர்களால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது.